கூர்வாளின் அரசியல் அலசல். அரசியலில் பொதுவாக கருதப்போனால் கோட்டாபய ராஜபக்ஷவின் 69 இலட்சம் வாக்குகளில் கணிசமான பகுதி இப்போது ஜேவிபியிடம் உள்ளது. ஊர்ப்புறங்களில் கோட்டாவுக்கு வேலை செய்த ஆட்கள், அமைப்புகள் எல்லாம் இம்முறை அனுரகுமாரவுக்கு ஆதரவாக வரிந்து கட்டிக்கொண்டு நிற்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ராஜபக்ஷ முகாம் உறுப்பினர்களை தனது அருகில் வைத்திருப்பது ரணிலுக்கு தாக்கம் என்றாலும் அவர்களால் ஊர் வாக்குகளை அள்ள முடியும் என ரணில் கருதுகிறார். உதாரணமாக பொதுஜன பெரமுனவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாவட்ட அமைப்பாளர்கள் என்னதான் விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் அவர்களுக்கென வாக்கு வங்கி இருக்கிறது. அவர்களால் நன்மை அடைந்த மக்கள் இருக்கிறார்கள். அவர்களின் வாக்குகள் தனக்கு கிடைக்கும் என கருதுகிறார் ரணில். பதுளையில் ரணில், மாத்தளையில் ஜனக பண்டார, அம்பாந்தோட்டையில் அமரவீர, அனுராதபுரத்தில் எஸ்.எம். சந்திரசேன, கொழும்பில் சுசில், மாத்தரையில் காஞ்சன, கம்பஹாவில் பிரசன்ன, களுத்துறையில் ரோஹித்த, நாவலப்பிட்டியில் மஹிந்தானந்த, நுவரெலியாவில் ஜீவன் தொண்டமான், யாழ்ப்பாணத்தில் டக்ளஸ், கண்டியில் திலும், மட்டக்களப்பில் பிள்ளையான், கேகாலையில் ரஞ்சித் ரணில் அப்படி எண்ணுவதிலும் நியாயம் உள்ளது. எனவேதான் அனுரகுமார உடைக்கும் சிங்கள வாக்குகள் தனக்கு ஆபத்தை தராது என்று கருதுகிறார் ரணில். அது மட்டுமல்ல, தமிழரசு கட்சி சஜித்தை ஆதரிப்பதாலும் இதர தமிழ் கட்சிகள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதாலும் ஏற்படும் தாக்கம் சஜித்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கருதுகிறார் ரணில். ஆனாலும் தேர்தல் கள நிலைவரம் அபப்டியானதாக இல்லை. ரணில் சஜித்தை மீறிய மக்கள் ஆதரவு அனுரவுக்கு இருக்கிறது என்பது உண்மை. இந்த நிலையை தேர்தல் அமைப்புகளும் வெளிநாட்டு தூதரகங்களும் தங்களது மதிப்பீட்டில் உறுதி செய்துள்ளன. இந்த நிலைமை தேர்தலுக்கு 2 வாரங்களே இருக்கும்போது கணிக்கப்படுவதென்றாலும் அடுத்த வாரங்களில் நிலைமை மாறலாம். அப்படியே நிலைமை மாறுவதாயின் அசத்திய சம்பவங்கள் ஏதாவது நடக்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் பிரதான வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த முயற்சி என்ற சிஐடியினருக்கு கிடைத்துள்ள தகவலை உடனடியாக விசாரிக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் திலின கமகே உத்தரவு என்ற செய்தி அரசியல் வட்டாரங்களில் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. இப்படியான சம்பவங்கள் ஏதேனும் இடம்பெற்று நாட்டில் வன்முறைகள் கட்டுக்கடங்காமல் ஏற்பட்டால் தேர்தலை காலவரையின்றி ஒத்திவைக்க வேண்டிய நிலை ஏற்படும். அபப்டியாயினும் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் வரை ஜனாதிபதி பதவியில் ரணில் இருக்கும் நிலையே ஏற்படும். இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் தேர்தல் நடந்து வெற்றி வாய்ப்பு அனுரவின் பக்கம் செல்லுமாக இருந்தால் உடனடியாக பாராளுமன்றம் கலைக்கப்படும் வாய்ப்பே இருக்கிறது. அப்படி கலைக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு ரணிலும் சஜித்தும் சேர்ந்தே செல்ல வேண்டிய கட்டாய நிலை ஏற்படலாம். இப்போதே வலியுறுத்த ஆரம்பித்துள்ளதாக அறிய முடிந்தது. தேர்தலுக்கு நாட்கள் நெருங்கி வரும் நிலையில் கட்சி தாவல்கள் பரவலாக இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சஜித்தையும் ரணிலையும் இணைக்கும் முயற்சிகள் இன்னமும் இடம்பெற்று வருகின்றன. கடந்த வாரம் இது தியாடர்பில் ஹரீன் பெர்னாண்டோவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பியாதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் நீண்ட பேச்சுக்களை நடத்தியுள்ளனர். தேர்தல் நெருங்கும் போது எதிர்பாராத அதிசயங்கள் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.